சவுகார் ஜானகி இந்த வருஷம் கூட வந்து முக்கிய செய்தியில் சவுகார் ஜானகி அம்மா இருக்கிறாங்க. 2022க்கான பத்மஸ்ரீ விருது சவுகார் அம்மாவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற இந்த ஒவ்வொரு வருடம் கொடுக்குற விருதாளர்களில் பத்மஸ்ரீ விருது இந்த ஆண்டுகள் பெறுகிறவர்களில் ஒருவர் சவுகார் ஜானகி. அவங்களுடைய திரையுலக வாழ்க்கைன்னு எடுத்தோம்னா அவங்க வந்து சவுகார்னு ஒரு படம், அந்த படம் தெலுங்கு படம். அதில் வந்து நடிக்க வரும்போது இந்த அம்மா 1949 அந்த படம் ஷூட்டிங் இருந்திருக்கும். ஏன்னா 50 ரிலீஸ் ஆன படம் அது. 1950 முதல் படம் அதான் அவங்களுக்கு. அதுலேருந்து இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம்னு பாருங்கள். 71 வருஷம் அவங்க வந்து 71 வருஷம் ஆயிடுச்சின்றதில்ல, 71 வருஷத்துலேயும் அவங்க வந்து சமீப காலத்தில் கூட 2019 தம்பின்னு ஒரு படம், அது கார்த்தியும் ஜோதிகா அம்மா அவங்களும் நடித்தவங்க, அது 2 பேரும் நடித்தாங்க. அதில் நடித்தாங்க அவங்க. 2014 என்னமோ வானவராயன் வில்லவராயன் ஒரு படம் நடித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2020 பிஸ்கோத்துன்னு சந்தானத்தோட படம் ஒன்றுலேயே நடித்தாங்க. அப்புறம் 2021 ஒரு தெலுங்கு படத்துலேயே நடித்தாங்க. 2022 பத்மஸ்ரீ அவார்டுக்கு அவங்கள வந்து அவார்டுக்கு அவங்க பேர் வந்திருக்கு. இப்போ அது அவார்டு வந்து இன்னும் 2 மாதத்தில் கொடுப்பாங்க. இப்போ மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி தான் கொடுக்குறது வழக்கம். இவங்க விருது வாங்குறத அரசாங்கம் சொல்லியிருக்கு. வளையாபதினு ஒரு படம் தமிழில் முத பண்ணுறாங்க. அதில் அந்த வளையாபதி முத்துகிருஷ்ணன் ஒரு நடிகர், அவர் பேரே வளையாபதி முத்துகிருஷ்ணன் ஆச்சு. அந்த நடிகர் வந்து உச்சரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவரும் இந்த இப்போ சிவாஜி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க மாதிரி வசன உச்சரிப்பில் நாடக உலகத்தில் இருக்கும்போதே அவர் பேர் வாங்கினார் வளையாபதி முத்துகிருஷ்ணன். அந்த படத்தில், அந்த வளையாபதின்ற படத்தில் சவுகார் ஜானகி தமிழில் முத நடித்தாங்கன்னா தெலுங்கு நடிகைனாலும் இவங்க வந்து பின்னால் எப்படி இப்போ அபிப்பிராயப்பட்டாங்கன்னா, தமிழில் எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது, தெலுங்கில் என்னை அவ்வளவு கவனிக்கலை. அதாவது இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம். தெலுங்கு, நான் தாய்மொழி தெலுங்குனாலும் தெலுங்கு மொழி என்னை அவ்வளவு தமிழ் அளவுக்கு பயன்படுத்திக்கல அப்படின்று அவங்க வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சவுகார் அவங்க வந்து குழந்தையோட நடிக்க அந்த கை குழந்தையோடு நடிக்க வந்தது வந்து அது ஒரு ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன், அது ஒரு கிளாசிக்கல் சிச்சுவேஷன். ஒரு நடிகை வந்து படத்தில் நடிக்க வர்றவங்க கையில் குழந்தையோடு நடிக்க வந்தாங்கன்றது, அப்போ அவங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட சவால், அவங்க சொந்த வாழ்க்கையில் எப்படி சவால்கள் இருந்தால் கை குழந்தையை தூக்கிக்கிட்டு, யஜ்ஞபிரபா அந்த அம்மா பேர், அவருடைய அவருக்கு 2 மக ஒரு பையன்னு சொல்லுவாங்க சவுகார் அம்மாவுக்கு. அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொம்மைன்ற பத்திரிகையில் சவுகார் ஜானகியின் கதைன்னு சொல்லி அவங்க பொம்மை பத்திரிகையில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறே வந்துச்சு. இந்த அம்மா சுயசரி சொன்ன மாதிரி தான் இவங்க சொல்ல அதை வந்து ஒரு இதாக எழுதுனாங்க. என்னென்னா, ஜெமினி கணேசன் சொல்லுவார். ஜெமினி கணேசன் தன்னோட நடித்த கதாநாயகிகளை பற்றிலாம் அபிப்பிராயங்கள் சொல்லுவார். அதில் சவுகார் ஜானகியை பற்றி அவர் ஜெமினி கணேசன் பேசும்போது சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையிலையும் சவுகார் ஜானகி வாழ்க்கையிலையும் ரகசியங்களே கிடையாது அப்படின்வார். இந்த வாக்கியமுமே சவுகாரை வந்து மற்றவங்கள்ட்ட ஒரு தனிமைப்படுத்துகிற வாக்கியம்தான். அப்பேற்பட்ட ஒரு நடிகை. அவங்க ஸ்பான்டானியஸ் இங்கிலீஷ், அவங்க இங்கிலீஷ் பேசுனாங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த சவுகார் அம்மா ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, பாக்யலட்சுமின்ற படம், ஜெமினி கணேசனோட. ஈவி சரோஜா, ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி 3 பேர் நடித்த படம். இந்த படத்தில் மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு சுசிலாவோட ஒரு பாட்டு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதாவது சுசிலா அம்மாவுடைய நல்ல பாடல்கள்னு எடுத்தால் வந்து எத்தனை 100கணக்கில் நம்மளால், இது எல்லாமே எந்த பாடலையும் வந்து சுசிலா அம்மாவுடைய பாடல்கள் அவ்வளோ பாடல்கள் இருக்குது. அவங்க முக்கியமான பாடல்கள், ஐயோ கேட்க திகட்டாத பாடல்கள்னா அப்படி பாடல்கள் இருக்குது. சுசிலா அம்மா பாடின பாடல்களே எந்த பாட்டு வந்து ரொம்ப முதலிடம் கிடைக்கும்னா, நான்லாம் வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலை தான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட பாடல் யாருக்கு கிடைச்சதுன்னா அந்த கொடுப்புன்னு சவுகார் ஜானகி அம்மா.
எல்லா நடிகைகளுக்குமே அந்த 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 கால நடிகைகள் எல்லாருக்குமே, அதாவது 50களில் நடிக்க ஆரம்பித்தவங்க எல்லாருக்குமே 1960கள் வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். அது இவங்களுக்குன்னு கிடையாது, எந்த நடிகையாக இருந்தாலும் சரி. அந்த காலம் அந்த அவங்களுடைய அந்த கான்டெம்பரரிஸ் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே 60களில் நிறைய அவங்களுக்கு வந்து மேடை, அந்த வாய்ப்பு. அதில் சவுகார் ஜானகிக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்க ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா, பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற அந்த பாட்டை போட்டுட்டு தான் சவுகார் அம்மாவை பற்றியே நிகழ்ச்சியே ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் எம்ஜிஆரோட நடித்த பணம் படைத்தவன் படத்துலேயும் ஒரு அடமெண்ட் லேடியாக தான் வருவாங்க. கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாடுவார். அது ஒரு அருமையான பாடல். அது அவங்க வாழ்க்கையில் இன்னொரு ஒரு பிரகாசமான ஒரு விஷயம் வந்து கே பாலச்சந்தர் படங்களில் அவங்க நடித்தாங்க. கே பாலச்சந்தர் படங்களில் நடித்தது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் அவங்க வந்து நாடகங்கள்லேயும், அந்த ராகினி கிரியேஷன்ஸ் நாடகங்கள்லேயும் அவங்க வந்து தொடர்ந்து 65லேருந்து 73 வரைக்கும் நடித்தாங்க. இது போக மேஜர் சுந்தரராஜ அந்த அம்மன் தாலின்னு ஒரு நாடகம், அதில் சிவகுமார், மேஜர், சவுகார் ஜானகி இவங்கெல்லாம் நடித்தாங்க. அது ஒரு பிரபலமான நாடகம். எதுக்குன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்தில் சினிமாவில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நாடகத்தில் நடிக்கிறதுல சவுகாரம்மா வந்து பாருங்கள், அவங்க ஒரு பிஸி ஆர்டிஸ்ட், ஆனாலும் நாடகத்தில் தொடர்ந்து பாலச்சந்தர் நாடகங்களில் நடித்தாங்க. பாலச்சந்தர் நாடகத்தில் நடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீர்க்குமிழிலே முதல் படத்துலேயே அவங்க நடித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாணல்னு ஒரு படம், அதில் ரொம்ப ஒரு அருமையான ரோல் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக செவுக்காரம்மானாலே ஒரு அபிப்பிராயம் ஒன்று உண்டு, அழுதுகிட்டே இருப்பாங்க செவுக்காரம்மா. ஆனால் அதை அப்படியே உடைச்சாங்க அந்த அம்மா. மாமா விஜயம்னு ஒரு படம், அதில் ஃபுல் காமெடி ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப பிரபலம்னா அந்த அடுத்தாத்து அம்புச்சத்தை பார்த்தேலா அப்படின்னு எதிர்நீச்சல் படம். எதிர்நீச்சலில் மனோரமாவுக்கே சவால் அடிப்பாங்க அந்த படத்தில். மனோரமாவே வந்து இவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க என்ன காமெடி பண்ணுறாங்களோ அதை 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 ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இவங்களுடைய காமெடி இருக்கும். இருகோடுகளில் இவங்க வந்து ஜெமினி கணேசனோட அந்த நடித்த படம் வந்து பாலச்சந்தருடைய முக்கியமான படம் அது. இந்த அம்மா கலெக்டராக வருவாங்க, லைஃப் ஃபைல்னு சொல்லி அந்த இது இந்த 2 வார்த்தையை வச்சு ஜெமினி கணேசனும் சவுகாரும் பேசுகிற வசனங்கள்லாம் பாலச்சந்தருடைய முத்திரை, அவங்களுடைய முத்திரையாக தானே. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காகன்னு சொல்லும்போது சவுகாரம்மா வந்து புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் இருவருக்காகன்னு திருத்துவாங்க. அதில் பாமாவுக்கு மட்டும் இல்லை, பாமா ருக்மணி இருவருமே அந்த ஒருவனுக்காக அப்படின்றது தான் அந்த படத்தை. இது மாதிரி இது வந்து எப்படி பொதுவாக இது சினிமாவில் வந்து இந்த 2 பெண்களுக்கு கணவனாக வந்து வர்றது வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம். அதுக்கு கதை, அது ஒரு எவர்கிரீன் சப்ஜெக்ட். அவங்க வந்து ஒளி விளக்குன்ற படத்தில் நடிக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட இந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு உடனே இந்த மீனா குமாரி செஞ்ச ரோலை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பர்சனாலிட்டி எம்ஜிஆர்கிட்ட தைரியமாக அவங்க கேட்டாங்க, எனக்கு இந்த மீனா குமாரி நீ அதே ரோலை எம்ஜிஆருமே சொன்னார், நான் இந்த உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே இந்த படத்தில் வந்து அந்த ரோல் முடிவு பண்ணி தான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாரு. என்னன்னா அந்த படமும் சரி, அந்த பாட்டு ஒளி விளக்கு இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்குன்ற பாட்டும் என் சவுகார் ஜானகிக்கு தான். இவங்க வந்து ரொம்ப ஒரு இந்த ப்ரிஸ்டீஜ் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. ஒளி விளக்குலே வந்து டைட்டிலில் என் பேர் தான் முதல்ல போடணும் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாலே பார்த்தால் பசி தீர்க்கும்லே இவங்க நடிக்கும்போது யார் பேடையும் போகாமல் இந்த பூக்களில் ஃபோட்டோஸை போட்டாங்க, பீம்சிங் படம். அது என்னென்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம், சுய கௌரவம்னு ஒன்று உண்டு. நான் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட், நான் வந்து என் பேரை வந்து மற்றவங்களுக்கு கீழே வேணால் போடுங்க. குலக்குழந்துன்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது, நான் வேடிக்கை பார்க்குறேன். பார்க்கும்போது அதில் வந்து இந்த அம்மா நடிக்கிறாங்க. ராமண்ணா டிஆர் ராமண்ணா படம் அது. அப்போனா ராமண்ணாவுக்கு சுத்தமாக அவர் காலம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து பிடிவாதமாக ஒரு படம் ஜெய்சங்கர் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த படத்தில் வந்து இந்த அம்மா ஒரு ரோல் பண்ணுறாங்க. அவங்க வந்து
ஒரு தயாரிப்பாளரான்னு தெரியல, ப்ரொடக்ஷன் மேனேஜராக கூட இருக்கலாம், யாரா ஒருத்தர் வர்றாரு, அவங்கள்ட்ட சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நோ ஹோகனேக்கல் பிஸ்னஸ், ஐ ஒன்ட் கம். சும்மா இங்கே எங்கேயாவது ஷூட் பண்ணிக்கங்க, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படி சொல்லி அந்த ஷூட்டிங்கே கூட நீங்கள் வந்து அவுட்டோருக்கு நீங்கள் அங்கே ஹோகனேக்கல் கூப்பிட்டிங்கன்னா நான் வரமாட்டேன்றதை ரொம்ப கமாண்டிங்காக தான் சொன்னாங்க. அது எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டிஸ். அவங்க அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான நடிகை. இன்ன வரைக்கும் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2021 கூட ஒரு தெலுங்கு படம், தமிழ் படம் 2019 2020 நடிக்கிறாங்க. இதுக்கிடையில் 90s அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் சமையல் நிகழ்ச்சியிலாம் அநேகமாக தெலுங்கு டிவியாக இருக்கலாம், சமையல் நிகழ்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமில்டன் ரோட்டில் ஒரு கோகோனட் க்ரோன்னு ஒரு ஹோட்டல், அதை மூட போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த ஹோட்டலை வாங்கி 3 வருஷம் அதை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மேனேஜ் பண்ணி அதை அந்த என்ன சொல்கிறது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க வந்து அதான் சொல்கிறேனே என்கேஜாக இருந்தாங்க. 3 வருஷம் ஒரு அவ்வளோ பெரிய நடிகை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து நடத்தி காமிச்சாங்க. இதுவரை நாம் சவுகார் ஜானகின்ற நடிகையை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு திரைப்பிரபலத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்பி ராஜநாயகம்.